நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ பழி வாங்கிட்டாலும் உன் வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல. எவனுக்கு எப்படி யார் மூலம் நடக்கும் அது நடந்தே தீரும். மனசுக்குள்ள அவன் செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்ட்டு கடவுள் வேண்டிக்கும். அவ்வளோதான். எந்த ஒரு விஷயமே சரி, உனக்குள்ள இருக்கிற கோபத்தை நீ வெளிப்படுத்த ஆகணும். ஆனால் அது வயலண்டாக இருக்கக்கூடாது. அது ஒரு ஆரோக்கியமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் நம்மளை படைச்சான், ஒரு நாள் தூக்க போகிறான், சாவ போகிறான். இதுக்கு இடையில எவனோட மரணத்தையும் எவனோட வாழ்க்கையை எவனுக்கும் தீர்மானிக்கிறதுக்கு அருகதை கிடையாது. அப்படி ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா அவன் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. நான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒருத்தன் முடிவு பண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சு நடுத்தெருவில் பிச்சை எடுக்கல லெவலுக்கு போயிருக்காங்க. எவன் வாழ்க்கையை எவன் தீர்மானிக்க முடியாது, எவன் மரணத்தை எவனும் தீர்மானிக்க முடியாது. சும்மா நாய்ங்க துதிப்பாடுறதுக்காக வேண்டி நீ வீராப்ப இருக்கலாம், ஆனால் உனக்கு அகோரமான மரணம் இருக்கும். நடுத்தரில் பிச்சை எடுக்க தகுதி இல்லாமல் போயிடுவேன். வாழ்க்கையானது விளையாட்டு கிடையாது. மனுஷனுக்குள்ள இருக்கிறது அந்த ஆத்மா இருக்குல்ல, அதுதான் கடவுள். அது சும்மா விடாது, அது டிராவல் ஆகிட்டே இருக்கு, உன்னை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தப்பிச்சுக்க முடியாது. ஒரு நாள் உனக்கு உன் குடும்பத்துக்கு இருக்கு, தப்பிச்சுக்க முடியாது. எத்தனை பேருக்கு ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு போதகர் சொன்னார், ஒரு நல்ல அழகான கண்ணு கர்ப்பமாக இருக்கிற ஒரு மாடு அது ஈன்ற போகுது. அதுக்கு முன்னாடி அந்த மாடு தெரியாமல் ஒரு தலித் ஆட்களுடைய ஒரு மாடு ஒரு மேல் சாதி ஆட்களுடைய நிலத்தில் போய் நெற்பயிர் மேய்ஞ்சிடுச்சான். அது மாடு. மூதேவி காட்டில் இருக்கிற மிருகங்கள் கூட இந்த நாட்டில் வச்சுட்டா அதுக்கான உணவு அது தேடிக்கிட்டு இருக்கும்போது அது குற்றம் சொல்ற ஒரு அயோக்கியன் நாய் அதை உயிரோட தோல் உரிச்சிட்டான். என்னாச்சு தெரியுமா? அது செத்துடுச்சு. அது உயிரோட தோல் அங்கே இங்கே இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போனது என்னாச்சு தெரியுமா? அந்த சாபம் மாடோட சாமி இவ்வளவு கோரமா இருக்குன்னா மனிதனோட சாமி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அயோக்கியத்தனம் பண்றான் ஒவ்வொரு அயோக்கியனுக்கு. அந்த குடும்பத்தில் பிறக்கிற அத்தனை பேருக்குமே இந்த 5 விரலை ஒட்டிக்கிட்டு, இந்த மாடு கால் எப்படி 2 விரல் தான் இப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி காலும் சரி கையும் சரி இப்படி ஒட்டிக்கிட்டு தான் பிறந்தாங்களா அடுத்த சந்ததி எல்லாம். மாடு நினைச்சாலே உனக்கு சாபம் இருக்குன்னா, மனசை நினைச்சாலே உன் ஜாதி உன் சந்ததி எல்லாம் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. நடக்கும். இந்த உடலுக்குள் இருக்கிறது வெறும் மண் இல்ல, உயிர். அதுக்கு ஏகப்பட்ட சக்தி இருக்கு. விளையாடக்கூடாது மனித வாழ்க்கையோட. யாவனுக்கு அது உரிமை கிடையாது. விளையாடின அத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு இந்த சமூகத்தில். புரியுதா? நீங்க ஆக்டர்ஸ். இப்போ நானும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சல. இது போல சமூகத்தில் நீங்க ரைட்டான எதிரிகளை தேடுங்க. 1 to 1 பிரச்சனை பண்றவங்க எதிரி நினைக்காதீங்க. அது இயல்பு. மனிதனுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கல்ல, இந்த மிருக செயல்கள் இருக்கும். ஆனால் அவை இல்லை எதிரி. இந்த சூழல் உருவாக்குற பாரு ஒருத்தன், அவன் தான் எதிரி. அந்த கிளையை தான் புடுங்கும். புரியுதா? அதன் மேல கோபத்தை காமிக்கணும். ஒரு சூழல் உருவாகுது இல்ல, திருடர்கள் உருவாக்குறா இல்ல, கொலைகாரன் உருவாகல இல்லையா, அயோக்கியத்தனம் பண்ற உருவாகல இல்லையா, மோசம் பண்ற உருவாகுறா இல்லையா, லஞ்சம் வாங்குற உருவாகல இல்லையா, யாரு? இந்த சூழல் தான் மேலதான் உனக்கு கோபம் வரணும். செய்யற மேல கோபம் வர கிடையாது. ஏன்னா மண்ணு போயிடுவா ஒரு நாளைக்கு. ஆனா சமுதாயம் இருந்துகிட்டே இருக்கும். அது கிடக்கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? குட். எல்லாருமே ரைட் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கீங்க. இதுதான் தியேட்டர்ல அப்படி நான் விரும்புறது என்னன்னா, வாழ்க்கையில ஆஸ்கர் ரேஞ்சுக்கான ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு. இதுக்கு ஈடு வேறு எவனுமே கிடையாது, எங்குமே கிடையாது. இதை நம்ம நோண்டி எடுத்தோம்னா அதுக்கப்புறம் நாம் தான் ஜெம்ஸ், நாம் தான் டாப். புரியுதுங்களா? டோன்ட் பிளே இட், டோன்ட் பிளே இட் அண்ட் டோன்ட் ஆக்ட் இட். ஒரு சினிமா பார்த்து ஒரு நடிகனை பார்த்து அப்படியே அட்ராக்ட் ஆகிட்டு ஒரு சினிமான்றது ஒரு ஒரு மேஜிக்கல் ஒரு ஏரியா தான். ஆனால் சினிமாக்குள்ள கதை தேவைப்படுது. அந்த கதைக்குள்ள ஒரு ஃபியூஷன் கிரியேட் பண்ணுறான். அப்படின்னா கற்பனை தேவைப்படுது. கதைக்கு கற்பனை தேவைப்படுது.
அந்த கற்பனையோட நடிப்பு நீ பார்த்து இதுதான் நடிப்பு நினைச்சா அது தவறு. நீ ஒரிஜினல் நடிப்பா இருக்கணும், டைரக்டரோட கற்பனை கதைக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும். ஆனால் ரிசல்ட் பார்த்து இதுதான் சினிமா நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது.